ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கி வந்து டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள். இப்போ நாங்கள் இன்றைக்கு சுருக்கு பாவாடை தைக்க போகிறோம். அதுக்குரிய துணி தான் எடுக்கணும். இது வந்து வெட்டு துணி, அதாவது நான் அதை சாரி ப்ளவுஸ் எல்லாம் வெட்டி போட்டு மிகுதி துணியெல்லாம் நான் எறிகிறேன். ஆனால் இந்த முறை நான் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் பையலுக்கு அப்படியே போட்டு வச்சதில் எல்லாம் கசங்கிட்டு போயிருக்குது. பரவாயில்லை, நாங்கள் இதை நீட் பண்ணி போட்டு நாங்கள் எடுப்போம். நாங்கள் காசு செலவழிக்காத ஒரு வழியை தான் பார்க்கணும். அதாவது பணம் செலவழியக்கூடாது. அதே நேரம் வந்து நாங்கள் டெய்லரிங்கும் படிக்க போகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சுருக்கு பாவாடை தைக்கிறதுக்குரிய துணியை நான் நீட் பண்ணி எடுக்கிறேன். அதாவது சரி சமனாக எடுக்கணும். அதை நான் எல்லாம் நல்லா நீட்டாக வெட்டுறேன். நேர்கோட்டுக்கு நல்லா நீட்டாக வெட்டுறேன். வெட்டி எடுத்து போட்டு இப்படித்தான் இருக்க போகுது. உங்களுக்கு எவ்வளோ துணி வருதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் தையலை பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் நீ பேண்டு வெட்டி தைக்கணும். பேண்டு வெட்டுவதற்கும் நான் அந்த துணியை நல்ல ஒரு நீட்டாக்குறேன். அதாவது எல்லாம் கசங்குண்டு போயிருக்குது. அப்போ அதனால் கொஞ்சம் அழுத்தி நீட்டாக்குறேன். நீட்டாக்கி போட்டு நான் எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இப்படி நீட்டாகிற கஷ்டப்பட நீங்கள் இதை ஒரு புத்தாத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் மொத்த புத்தகமாக இருக்க நீங்கள் அதுக்குள்ளே வச்சிங்கன்னா அயன் பண்ணின மாதிரி நல்ல ஒரு நீட்டாக வரும். இப்போ அயன் பாக்ஸ் இருக்கிறார்கள் அயன் பண்ணலாம். அயன் பாக்ஸ் இல்லாதாக்களுக்கு தான் இந்த முறையை சொல்கிறேன். நீங்கள் உங்களோட புக்ஸுக்கு வடிவாக வச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் பாரமான புக்ஸுக்கு வச்சுட்டீங்கன்னா நல்லபடியாக நீட்டாக அழுத்து, அதாவது நாங்கள் அயன் பண்ண மாதிரி வரும். இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்க, நான் இதில் வந்து இந்த இடுப்பகலம் நான் அதாவது ஒரு அன்னளவாகத்தான் எடுக்கிறேன். அதாவது நான் ஒரு 3 இன்ச்சு எடுக்கிறேன். 3 இன்ச்சு 6 இன்ச்சு எடுக்கிறேன். 6 இன்ச்சு எடுத்து போட்டு நான் கீழாலையும், அதாவது அந்த அரை இன்ச்சு விட்டு நான் வடிவாக இதன்றேன். அதாவது 1 இன்ச்சு விட்டு இப்போ வந்து அரை இன்ச்சு விடுறேன். அதாவது மடித்து தைக்கிறதுக்குரிய பேண்டுக்கு. இப்போ பாருங்க, நான் இனி வந்து இது தைக்க போகிறேன். இது தைக்கிறது மிகவும் ஒரு சுலபமான வழி. இப்போ நான் வந்து தைக்க போகிறேன்னு பாருங்கள், பார்க்கலாம். இந்த மிஷினில் நீங்கள் வந்து அதாவது ஒவ்வொரு தையல் இருக்குது. அதாவது சின்ன தையல், ஒரு கொஞ்சம் பெருசு, ஒரு கொஞ்சம் அப்படி அந்த பெருசுலேருந்து சின்ன வரைக்கும் இருக்குது. நான் இப்போ பெருசில் தான் விட்டு இருக்கிறேன். அந்த பெரிய சைஸில் தான் நாங்கள் தைக்கணும். அதாவது நூல் ஓடுறதுக்கு அடுத்த கட்டம் அது வந்து இப்போ நூல் ஓடுறது ஆகலும் பெருசாக இருக்கும். இது ஓரளவான நூலோடலாம் நீங்கள் பாருங்க. நான் தைச்சு போட்டு காட்டுவேன். அப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆகலும் பெரிய நூலோடலும் இல்லை, ஓரளவான நூலோடலாம். இது கணக்கான ஒரு நூலோடல். இதுதான் இதுன்ற லாஸ்ட்டு வந்து. அப்போ நாங்கள் அதில் விட்டுட்டு நாங்கள் இனி இந்த நூலை வந்து நாங்கள் இழுக்க வேணும். அதாவது இதில் ஒரு நூலை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் மெதுவாக இழுக்க வேணும். நீங்கள் கவனமாக இழுக்கணும். ஏனென்றால் நூல் அறுந்தாலும் எங்களுக்கு அந்த தையல் படக்கண்டு அது விட்டு போடும். அப்போ அதனால் மெதுவாக இழுங்கள். நான் இதில் ஸ்பீட்டாக விட்டதில் வீச்சாக இழுக்குமா போல் இருக்குது. ஆனால் நாங்கள் மெதுவாக இழுக்க வேணும். அந்த இழுக்கிற நூலை வந்து ஒரு நூலை நாங்கள் கையுக்குள்ளே வச்சிருக்கணும், இன்னொரு நூலை தான் இழுக்கணும். அதாவது கையுக்க வச்சிருக்கிற நூல் வந்து நான் அந்த இழுத்து கையுக்க வச்சிருக்கிறேன். ஏனென்றால் அந்த திருப்பி அந்த போகாதபடி நல்ல பிட்டா கையுக்க வச்சு கொண்டு தான் நான் அங்கால அந்த சுருக்க அப்படியே தட்டி கொண்டு போகிறேன். இப்போ பாருங்க, நான் அங்கால மிகுதி இப்போ பாருங்க, நாங்கள் இப்படி தட்டி கொஞ்சம் அந்த சரி சமனாக விடணும். அதே நேரம் வந்து அந்த சுருக்கும் வந்து நல்ல இதாக அந்த இடைவெளி விடாமல் நாங்கள் சுருக்கு அந்த நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தட்டி எல்லா இடத்துலையும் அந்த சுருக்குத்தன்மை இருக்குமா போல் நாங்கள் பார்த்து கொண்டு போகணும். அதை நேராக்கி எடுத்துக்கொண்டு போங்க. நான் இனி மற்ற சைட்டையும் அந்த நூலை இழுத்து கொண்டு மெதுவாக நான் தட்டி எடுக்க போகிறேன். அந்த கொஞ்சம் தள்ளி உள்ளுக்கு விடணும். அவ்வளோதான். இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே இப்படி நாங்கள் தைச்சி போட்டு கொடுக்க மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும். நான் அடுத்த கிளாஸுகளில் நான் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளோட உடுப்போல எல்லாமே தைச்சு காட்டுவேன். அதே நேரம் வந்து பெரியாக்கள் இப்போ ஜோக் சட்டையில் எல்லாமே நான் தைச்சு காட்டுவேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். இப்போ பாருங்க, நான் வந்து இனி பேண்டு தைக்க வேணும். பேண்டு தைக்க முதல் நாங்கள் அந்த நூடுகள் எல்லாத்தையும் நாங்கள் வடிவாக க்ளீன் பண்ண வேணும். அதே நேரம் வந்து நான் பேண்டு தைக்க முதல் ஒரு தையல் போடுறேன். அந்த நாங்கள் இழுத்த அந்த சின்ன குட்டியாக வந்த அந்த சுருக்குக்கு மேலே நாங்கள் தைக்க வேணும். ஏன்னா முதல் நாங்கள் அந்த நூலை வந்து இழுத்த நாங்கள் இப்போ வந்து அதுக்கு மேலே தையலை போடணும். அந்த படிமான தையல், அதாவது நாங்கள் போட்ட அந்த சுருக்கு மாதிரி அந்த இழுத்து விட்டது அந்த படிமான தையல் போட்டு நாங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் படிமானமாக்கி விட்டால் தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து அந்த தையல் வந்து விடாது, நல்ல ஒரு இறுக்கமாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்படித்தான் இருக்க போகுது. இந்த படிமான தையல் போட்ட பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு அந்த நூல்கள் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல்கள் எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி விட வேணும். நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்க வேணும். இப்படி தான் வரப்போகுது. இனி நான் வந்து அதாவது பேண்டு தைக்க வேணும். இந்த சைட்டெல்லாம் இப்போ நான் தைக்கல, பேண்டு தைச்சிட்டு தான் நான் சைட்டை தைக்க போகிறேன். இனி நாங்கள் பேண்டு தைக்க வேணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.
முன்பக்கம் பின்பக்கம் பாருங்க எல்லாம் சரி சமனாக தான் இருக்குது. நீங்கள் பேண்டு தைக்கலாம். இப்போ பாருங்க நான் பேண்டு தைக்க போகிறேன். அதாவது அரைஞ்சி பேண்டு தைக்கிற அந்த துணியில் அரைஞ்சி பாவாடையில் அரைஞ்சி எடுத்து நான் தைக்கிறேன். நீங்கள் கவனித்து தைக்கணும். ஏனென்றால் அந்த சுருக்கு அந்த நேராக நேர்த்தியாக நீங்கள் எடுத்து விட்டு தையுங்கோ. ஏனென்றால் அந்த சுருக்கு வந்து இப்போ அந்த நல்ல நீட்டாக நாங்கள் தைச்சு கொண்டு போய்க்க விட வேணும். கொஞ்சம் அந்த அங்கு மிஞ்சும் அந்த கொஞ்சம் விலதுப்பட்டு ஒரு மாதிரி வடிவில்லாமல் இருக்கும். நல்ல நீட்டாக விட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நேராக துணியை நேராக்கி தைச்சு கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக வரும் உங்களோட தையல் வந்து. இப்போ நாங்கள் சுருக்கி நாங்கள் தைக்கிறோண்டாலும் நீட்டாக இருக்கணும். அந்த சுருக்கும் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் பார்க்க. சுருக்கு தானே வைக்கிற மாதிரி என்ன சும்மா நாங்கள் தைக்காமல் சுருக்கு வச்சாலும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும். இப்போ பாருங்க நல்ல ஒரு வடிவானதாக இருக்குது. இப்படி தான் இருக்க போது. இனி நாங்கள் இந்த பேண்டை வந்து மடித்து தைக்கணும். மடித்து தைக்க இதே மெத்தடெல்லாம் பெற போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பேண்டு நான் மடித்து போட்டு தைக்கிறேன். அதாவது பேண்டு துணி வந்து நான் இதில் ஒரு இஞ்சி உள்ளுக்கு மடித்து அப்படியே ஒரு இஞ்சி விட்றேன். என்னடா இது லாஸ்டிக் போட போகிறோம். இன்றைக்கி லாஸ்டிக் போட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ நான் அதில் வந்து ஒரு இஞ்சி விட்டு தைக்கிறேன். எனக்கு இது துணி நல்ல கணக்காக இருந்ததில் நான் வடிவாக நான் அதாவது உறிஞ்சி விடுறேன். நார்மலாக அரைஞ்சி தான் விடுறேன். நாங்கள் இது வந்து நான் உறிஞ்சி விடுறேன். ஏன்னா துணி எனக்கு காணும். அப்போ அதனால் நான் அப்படி விடுறேன். இப்படி தான் பிறப்போது பாவாடை. இதுக்கு வந்து இனி நாங்கள் கீழுக்கு நாங்கள் பிறகு தைப்போம். இப்போ நான் வந்து சைட்டுக்கு தைக்க போகிறேன். தைக்கக்கு முதல் வந்து நான் நார்மலாக நான் தைக்கிறேன்னா அந்த பேண்டு சைட்டு நான் நார்மலாக தைச்சி போட்டு தான் தைக்கிறேன். நான் இந்த முறை நான் வந்து பேண்டு சைட்டு நான் தைக்கல. அதுக்கு வந்து இப்போ பாருங்க இந்த மெத்தடெல்லாம் தைக்க போகிறேன். அதாவது அந்த சைட்டு நாங்கள் தைச்சி போட்டு அதாவது கீழ் வீதி பகுதியிலேருந்து நேராக தைச்சி போட்டு கொண்டு வந்து ஒரு சின்ன கொஞ்சம் இடம் விட போகிறோம். விட்டுட்டு அதில் கட்டு போட்டுட்டு எடுத்துட்டு நாங்கள் இனி இதுக்கு வந்து லாஸ்டிக் போட போகிறோம். லாஸ்டிக் போட்டுட்டு தண்டலாம். ஆனால் நார்மலாக இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் அது சொல்லித்தரேன். இது எப்படி லாஸ்டிக் போடுறேன்னு. இதில் 2-3 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இது ஒரு மெத்தடை நான் இப்போ காட்ட போகிறேன். இப்படி நாங்கள் தண்ணி போட்டு நான் லாஸ்டிக்கின்ற அளவு எடுக்கிறேன். அதாவது அந்த பாவாடையிலேருந்து எங்களுக்கு குறைஞ்சு தான் இருக்கணும் அந்த லாஸ்டிக்கின்ற அளவு. அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேணும். அதாவது எங்களோட இடுப்பகலத்தை நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இடுப்பகலத்திலிருந்து இது கொஞ்சம் குறைவாக இருக்க வேணும் இந்த லாஸ்டிக்கின்ற இது. அப்போ தான் லாஸ்டிக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னு நாங்கள் போடும்போது. இப்போ பாருங்க நான் ஒரு ஊசியில் கோத்த போட்டு குத்திட்டு அதுக்கு பிறகு உள்ளுக்கு நான் செருகி எடுக்கிறேன். நீங்கள் நார்மலாக இது இப்படி கட்டியும் எடுக்கலாம். அதாவது லாஸ்டிக்கை நாங்கள் நார்மலாக முந்தி அம்மா எங்களுக்கு இப்படி கட்டி போட்டு தான் போடுறவ. ஆனால் நீங்கள் அதே நேரம் வந்து தச்சும் எடுக்கலாம். நான் இதில் 2 முறையும் காட்டுறேன். இப்படி நீங்கள் கட்டி போட்டு உள்ளுக்காக போகிற மாதிரி தண்டலாம். நான் இப்போ அவிட்டு போட்டு நான் திரும்ப இதுக்கு அதாவது தைக்கிற மாதிரி காட்ட போகிறேன். அதாவது இப்படி நாங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக நாங்கள் வச்சுட்டு நாங்கள் இனி தைக்கணும். தைக்க நீங்கள் ஒரு 4-5 தடவை நீங்கள் திருப்பி அதாவது பின்னுக்கு முன்னு கண்டு எடுத்து அப்படியே நீங்கள் தைச்சி விட்டீங்களா சரி அவ்வளோதான் வேலை. இப்படி நீங்கள் கட்டு இனி பாருங்க நாங்கள் இந்த லாஸ்டிக் அதாவது இப்படி வச்சுட்டு நாங்கள் இனி தைக்கணும். அந்த நேராக அப்படியே தைச்சி விட்டா சரி. நாங்கள் அந்த அதாவது பேண்டுக்கு விட்டால் அந்த இடவழியை அப்படியே நாங்கள் மூடி தைச்சி போட்டு இப்போ நீங்கள் அவட தடியை மடித்து தையுங்கோ. மடித்து தைச்ச மாட்டா எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் மடித்து தைக்கலாம். இல்லை இப்படி நீங்கள் உள்ளுக்கு மடித்து தைக்கலாம். அதாவது துணி உங்களுக்கு மிச்சமாக இருந்தால் நீங்கள் இப்படி மடித்து தைக்கலாம். நான் இப்போ இதுக்கு மேலான ஒரு தையல் போட்டு விட போகிறேன். இது ஒரே மெத்தடு. அடுத்த மெத்தடை நான் பிறகு காட்டித்தரலாம். அடுத்த வீடியோவில் நான் அடுத்த மெத்தடை காட்டித்தரலாம். இப்போ பாருங்க இப்படித்தான் நாங்கள் தைச்சிருக்கிறோம். மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும். அதாவது அந்த பிசிறு தன்மை எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்க வேணும். நான் உங்களுக்கு சொன்னால் முதலே பேசிக்கில் நாங்கள் டெய்லரிங் தைக்கிறது நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் பழகி கொண்டு போகணும். பிறகு தைக்கலாம் தானே நாங்கள் விடாமல் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். இந்த துணியில் இருக்கிற மிகுதியான அந்த தேவையில்லாத நூல்கள் எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இனி வந்து நான் கீழ் வீதி பகுதியை தைக்க போகிறேன். அதாவது பாவாடைன்ற வீதி பகுதியை நான் தைக்க போகிறேன். இதையும் வந்து நாங்கள் அரைஞ்சியாக உள்ளுக்கு மடித்து போட்டு முதல் அரைஞ்சி எடுத்து போட்டு திரும்ப அரைஞ்சி அப்படியே உள்ளுக்காக மடித்தா 1 இஞ்சி போதும் மொத்தமாக எங்களுக்கு இந்த தைக்கிறதுக்கு. இப்படி நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு தைக்க மிஷின் இல்லாட்டிக்கு நீங்கள் பேக் தையல் போட்டு நீங்கள் பழகுங்கள். பேசிக்காக நாங்கள் டெய்லரிங் படிக்கிற நாங்கள் அந்த மெத்தடில் நாங்கள் படிக்கலாம். பேக் தையல் உங்களுக்கு தெரியாட்டிக்கு எப்படி தைக்கிறேன்னு தெரியாட்டிக்கு என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். முதல் நான் வீடியோ எல்லாம் பேசிக்லேருந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க பாவாடை தைச்சு முடிஞ்சது நல்ல ஒரு ஃபினிஷிங்காக வந்துட்டுது. இனி நாங்கள் வந்து டெய்லரிங் கோப்பில் ஃபிட் பண்ண போகிறோம். நாங்கள் இவ்வளோ நாளும் படித்த முக்கியமான தையல்களை தான் நான் இதில் அதாவது ஃபிட் பண்ணி காட்டியிருக்கிறேன்.
வச்சிருக்கிறேன். அதாவது தச்சு ஃபிட் பண்ணி இதில் வச்சிருக்கிறேன். நான் முதலே சொன்னால் டெய்லரிங் காப்பி ஒன்று நீங்கள் வேண்டி வச்சிருக்கோண்டு. இப்போ நாங்கள் இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதாவது நாங்கள் தைக்கிற ஒவ்வொரு தையல்களையும் நாங்கள் ஃபிட் பண்ணி வைக்க வேணும். நீங்கள் குண்டு பின்னால் நீங்கள் இப்படி குத்தி ஃபிட் பண்ணி வச்சிருங்கோ. ஏனென்றால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதாவது நீங்கள் படித்தது ஞாபகத்தில் இருக்க வேணும். அதே நேரம் வந்து அது எங்களுக்கு பிரயோசனமாகவும் இருக்கும். இப்படி நாங்கள் அதாவது ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறது எங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அதே நேரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அதாவது நான் ஃபிட் பண்ணியே முடியுது. இப்போ நாங்கள் எல்லாம் தைச்சு முடிஞ்சது. மிகவும் ஒரு அழகான பாவாடை. இந்த பாவாடை வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நாங்கள் எல்லாருமே தைச்சு போடலாம். அதே நேரம் வந்து முக்கியமாக இது வந்து குட்டீஸ்களுக்கு நாங்கள் நல்லொரு வடிவாக தைச்சு கொடுக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் நான் உங்களுக்கு எல்லாமே நான் காட்டி தருவேன். இப்போ பாருங்க, இது ஒரு மெத்தட்டு, இன்னொரு மெத்தட்டும் இருக்குது. இந்த சுருக்கு பாவாடை இப்படி சுருக்கி தைக்கிறேன்னு சொல்லி அந்த மெத்தட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து அவர்களும் டெய்லரிங் படித்துக் கொள்வார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.